மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் விக்ரம் டீச்சர். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க பார்த்தீங்கன்னா, கரூர்ல பார்த்தீங்கன்னா 41 பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு விஜய் அவர்கள் கரூர் மக்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சில பேர் விமர்சனம் வச்சிருக்காங்க. அதை பத்தியும் விஜய் சந்திச்ச போது என்ன பேசுறாங்க, அங்க என்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஓகே, நம்ம சேனல் யாராச்சும் புதுசு வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நம்ம சேனல் அப்படின்னா அரசியல் சம்பந்தமான முக்கியமான டிஷ் தான் போடுவோம். ஸோ ஓகே, அரசியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு வந்து விஜய் வந்து எவ்வளவுதான் பர்மிஷன் கேட்டாலும், விஜய் கட்சியினரும் பர்மிஷன் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா கரூர் மக்களை சந்திக்க போலீஸும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் பர்மிஷன் வந்து தரல கரூர்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்காங்க அப்படின்னு யாருமே இது வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா நம்மளே ஒரு நடுநிலைமை யோசிச்சு பார்த்தா வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு சாத்தியமே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் புதுசா சொல்லும் போது இரங்கல் தெரிவிக்க நம்ம புதுசா ஒரு பிளான் பண்ணும்போது நம்ம அங்கதான் போகணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போம். ஸோ ஓகே, இனிமே நம்ம டிலே பண்ணக்கூடாது, அவங்க இங்க வர வச்சிருவோம் அப்படின்ட்டு விஜய் வந்து வர வச்சிருக்காங்க. இந்த யோசனை விஜய்க்கு யார் கொடுத்தாங்க அப்படின்றத அவங்க என்ன மாதிரி ஆங்கிள் யோசிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஸோ ஓகே இதுக்குமே நம்ம டிலே பண்ணக்கூடாது, டிலே பண்ணோம்னா இது வந்து கரெக்டா இருக்காது அப்படின்னு யோசிச்சு இது எவ்வளவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா ஒரு இரங்கல் தெரிவிக்கிறது நம்ம தான் அந்த இடத்துக்கு போனோம், அவங்களை கூட்டு வந்து இரங்கல் தெரிவிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு தப்பான ஒரு விஷயம். அது அரசியல்ல இருக்கும்போது இந்த செஞ்சோம்னா எவ்வளவு விமர்சனம் வரும் அப்படின்னு வந்து அந்த கட்சியில இருக்கிறவங்க சரி, இந்த பிளானை ஏற்படுத்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி சரி பரவாயில்ல, நமக்கு வந்து விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவங்களை சந்திச்சு அவங்க விஜய் வந்து அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு. இது என்ன பொறுத்து ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை தாண்டி என்னோட மதிப்பு வந்து குறைஞ்சாலும் பரவாயில்ல, என்னாலவே இது நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன மதிப்பு குறைஞ்சாலும் பரவாயில்ல, அவங்கள சந்திச்சு ஆகணும். ஏன்னா இதுக்கு மேலாம் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிதான் இந்த முடிவு எடுத்துக்காங்க. ஏன்னா பர்மிஷன் வேற வழி இல்லை. அங்க மண்டபத்துல வந்து இந்த கேட்டாலும் டிவிக்கு வந்து கேட்டாலும் மறுநாள் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஓகே அப்படின்னு சொன்னாங்க, மறுநாள் வந்து இல்ல தர முடியாது சில காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு அவங்களே வந்து சில இடத்துக்கு வந்து போலீஸும் பாத்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்தாலும் அந்த இடம் பாத்தீங்கன்னா போதுமான வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வந்து டிவி கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே வந்து ஒரு மாசம் அழகடிக்க இதுக்கு வந்து பொறுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு வந்து செஞ்சிருக்காங்க. சந்திச்சிருக்காரு விஜய் அவர்கள். ஓகே, சந்திக்கும் போது என்ன வந்திருக்காங்க விஜயக்கல்ல பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் உள்ள வரும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு விஜயத்துல இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், ஒரு லட்சம் பாடிக்காரங்க இருக்கணும், ஒரு பாதுகாப்பு செக்யூரிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாம அப்ப என்ன மாதிரி ஒரு யோசனை இருந்து தர பார்த்தீங்கன்னா ஒரு மாசமா அப்ப எவ்வளவு வருத்தப்பட்டு பாருன்னு பாத்துக்கிட்டேன். ஏன் இதை சொல்றாங்க பாத்தீங்கன்னா, என்னோட உயிர் வந்து இனிமே அவங்களுக்கு இந்த 47 பேர் இருந்தாங்களா அவங்களுக்கு, ஏன்னா என்னாலதான் ஏற்படுது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே அப்படின்னு அது மனநிலைக்கு வந்துதான் எந்த ஒரு பாதிக்கிட்டுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் வந்து விஜய் வந்து உள்ள போய் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யாரும் அப்படி தனியா போன ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா யாராச்சும் ஒரு ஆளை வந்து ஒரு பாதுகாப்பு கூட்டி போனா பாதுகாப்பு யாருமே கூட்டி போகாம இவர் தனியாவே போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம முடியெல்லாம் வெட்டாம சேவிங் பண்ணாம ரொம்பவும் ஒரு எப்படி சொல்றது, அதே ஞாபகமா இருந்தா எப்படி இருக்கும், சில பேருக்கு உடம்புலாம் இறச்சதி அந்த மாதிரி இருந்துதான் வந்துட்டு அங்க மக்கள் சந்திச்சு பேசுற மக்கள் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள வரும்போது வந்து உறவினர்கள் அவங்க மொபைல் எல்லாம் வாங்கி வெளியே வச்சுக்கிட்டாங்களா, ஏன்னா வந்து எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாம விஜய் மொபைலும் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி திருப்பி தான் வச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து ஒரு வீடியோ சொன்னதை நம்ம கேட்டோம். அது மட்டும் இல்லாம அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில பேர் காலெல்லாம் விழுந்துட்டாங்களாம். அது கேட்கும்போது அந்த இதெல்லாம் கேட்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப மனம் இது காலெல்லாம் உழுந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இதுலயும் வந்து ஒரு அரசியல் பண்றாங்க. ஏன்ப்பா எனக்கு என்ன விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல, நான் கூப்பிட்டு வச்சு நான் சொல்லிக்கிறேன், எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி செய்யும் போது பாத்தீங்கன்னா அதையுமே வந்துட்டு சில பேர் விமர்சனம் பண்றாங்க. இதுல அரசியல் பண்ணி என்னதான் சாதிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. திமுக பாத்தீங்கன்னா ஒரு அவரமா முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து கூட்டாட்சி அப்படின்னு வந்து கூட்டிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா டிவிகேவையும் கூப்பிட்டுறாங்க. இதுலதான் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு டிவிகேக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிகே போனான்னு பிரச்சனை, போகாதையும் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிகே போயிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பாஜக எதிர்க்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம். நம்ம டிவிக்கு போகல அப்படின்னா அப்போ நீங்க வந்து ஒரு
தலைமுறை வந்து நீங்க வந்து பாஜக சப்போர்ட் பண்றீங்க அப்போ வந்து சில பேர் பேசுவாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல டிவிக்கு வந்து என்ன முடிவு எடுக்க வராங்க அப்படின்னு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷன். இல்ல நான் தனியாக உங்களும் சேரல உங்களும் சேரல தனியாவே பாஜக இருக்கிறேன் உண்மையும் இருக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துறாங்களா அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு டிவிக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 28 நிர்வாகி வந்து போட்டிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு வரவேற்கிறது. ஏன்னா ஒரு கட்டமைப்பு வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் போது தான் அது என்ன நடக்குது நம்ம சுத்தி அப்படின்னு தெரியும். ஒரு 2-3 பேர் நம்பி வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதுதான் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உணர்ந்துப்பார் நான் நினைக்கிறேன். அதனால வந்து இவ்வளவு ஒரு அப்டேட்டான முடிவுலாம் எடுத்திருக்காரு. ஸோ ஓகே மக்கள், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து